அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் நேற்றைய தினம் ஒரே ஒரு புள்ளிகள் பாசிட்டிவில் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி 21 புள்ளிகள் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. டே பை டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிக்கிட்டு இருக்குது, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நாளைய தினம் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் கேண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டே கேண்டில். இந்த டே கேண்டிலுக்கு பக்கத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி மண்டே வந்த கேண்டில் ஒரு ரெட் கேண்டில். இன்றைக்கி டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில். இது ஒரு பின்பார் டைப்பு. இந்த பின்பார் சப்போர்ட் ஏரியாவில் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த ஏரியாவில் நாளைக்கான கேண்டில் இந்தமாரி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் ஆகிடும். இது ஒரு மார்னிங் ஸ்டார் மாரி ஆகிடும். ரெட்டு க்ரீனு, இந்த க்ரீன் நாளைக்கு இந்தமாரி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. இந்தமாரி ஒரு வாய்ப்பு நாளைக்கு அமைதா அப்படிங்கிறத நாளைக்கு நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணி ஆகணும். இந்த லெவலுக்கு கீழே முடிஞ்சுது அப்படின்னா கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் 25,062 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,170. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,325. இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி டே லோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகே, 24,776 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,656 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அகைன் அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,459 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி நாளைக்கான எக்ஸ்பிரி ஓஐ டேட்டாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோட இறுதியில் காமிக்கிறேன். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு நம்ம இது 15 மினிட்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு தெரியும். என்ன தெரியுது அப்படின்னா இந்த எல்லோ ஜோன்லேயே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த பேட்டர்னுக்குள்ளார ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி இருக்குங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்டுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டுக்கு கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு. அதை எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்துங்க. டவுன் ட்ரெண்டுனாலும் லிமிட்டடாக தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே இப்படி ட்ரேட் ஆகும் ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னில். ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் மேலே போகும். ஆனால் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும். அந்த ஃபேக் பிரேக் அவுட் எப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கீழே இப்படி லைட்டாக ஒரு காமிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மேலே லைட்டாக விக்கை காமிச்சிட்டு கீழே டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கீழே வந்துச்சு அப்படின்னா எதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு டபுள் பாட்டம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்துருக்குங்களா, இந்த ரேஞ்சில் கன்சல்டேஷன் ஆகி இந்த லெவலில் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு போணுச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இந்த மாதிரிக்கான சான்சஸும் இருக்கும். இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் ட்ரெண்டு வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துடலாம்.
நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா 24,857. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 800, 700, 600 அப்படிங்கிற ரேஞ்சில் எவரி 100 பாயிண்ட் வந்து சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,900, 25,000 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 25,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 25,000 ரேஞ்சிலேயே மார்க்கெட்டை வந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வீக்லி எக்ஸ்பைரியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் காமிக்குது. நாளைக்கான க்ளோசிங்கை பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து அமையும் நண்பர்களே. சரிங்களா, நாளைக்கான க்ளோசிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓஐ டேட்டா படி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 51,500 அப்படிங்கிற லெவலில். காலு புட்டு ரெண்டு பக்கமுமே வந்து ஓஐ டேட்டா பில்ட் ஆகுது. நாளைக்கு இந்த ஓஐ டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகுது. இந்த சைடும் ரெண்டு பக்கமும் வந்து பில்ட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் கால் சைடு புட் சைடு ரெண்டு பக்கமே பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 51,500 அப்படிங்கிற ரேஞ்சிலேயே முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னும் எந்த இடத்துல வருது, 52,000 அப்படிங்கிற லெவலில் வருதுங்களா. முடிஞ்சுது அப்படின்னா 51,500 அப்படிங்கிற லெவல்லே வச்சு பேங்க் நிஃப்டியை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த ரேஞ்ச் இப்போ இருக்கிற இடம். சரிங்களா, இந்த ரேஞ்சிலே நாளைக்கு முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். 51,500 இந்த ரேஞ்ச். சரிங்களா, சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சேஃபாக இருங்க. இந்த ஓஐ டேட்டா நாளைக்கு எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறத மார்னிங் பார்த்துக்கோங்க. 51,500 கால் அண்டு புட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவலான ஓஐ டேட்டா பில்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ஈக்குவலாக பில்ட் ஆச்சு அப்படின்னா 51,500 தான் மார்க்கெட்டை முடிப்பாங்க. சரிங்களா, சப்போஸ் இந்த கால் சைடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 51,500க்கு கீழே போய் 51,000 முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இந்த ரெட் கலர் லைன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 51,500க்கு மேலே போய் 52,000 அப்படிங்கிற ரேஞ்சில் முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபின்னிஃப்டி. இன்றைக்கி ஃபின்னிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால நல்ல வால்டிலிட்டி இருந்துச்சு. அதே போலவே பேங்க் நிஃப்டிலையும் அதே வால்டிலிட்டி நாளைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை போய் இந்த சேனல் பேட்டர்னில் இந்த ட்ரெண்டை போய் மிட் கேப் வந்து தொட்டிருக்கு. 1 ஹவரில் பாருங்கள். இந்த சேனல் பேட்டர்ன் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சேனல் பேட்டர்னில் நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ப்ரீவியஸாக ரொம்ப நாளாக. அந்த சேனலை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆல்ரெடி இங்கே இருந்துச்சு. இந்த இடையில இன்பிட்வீனில் கீழே விழுந்ததில் திருப்பி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த சேனல் பேட்டர்னில் எடுத்துகிட்டு வந்திருக்கு. சப்போஸ் இந்த சேனல் பேட்டர்ன் வந்து வீக்கானுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். விழுந்துச்சு அப்படின்னா சப்போஸ் இந்த இடத்துல வந்து விழுகாமல் டபுள் பாட்டம் எடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நாளைக்கு இந்த ரேஞ்சில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிறத பொறுத்து இருக்குது. இப்படியே டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, பார்க்கலாம் நாளைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்றுக்கு சொன்ன அதே லெவல்ஸ் தான். 23,225 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,934. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,863. ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,641ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 23,838ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போச்சுன்னா 23,923 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, மிட் கேப் வந்து நல்லா ட்ரெண்டை நான் நேற்று சொல்லியிருந்தேன். சேனல் பேட்டர்னில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 62 புள்ளிகள் மேலே தான் வந்திருக்கு. ஒரு 100 புள்ளிகள் வரைக்கும் மேலே வந்துச்சு. நம்ம சொன்னால் போல் இந்த சேனலை பிரேக் அவுட்டு ஆகிடுச்சு மிட் கேப். சரிங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே வரதான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளார திருப்பி வராத வரைக்கும். சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வராத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து டே ஹை. நேற்று சொல்லியிருந்தோம் நம்ம இந்த ஃபிப்னாசி லெவல் எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்திருக்கிறது பாருங்கள். இந்த ஃபிப்னாசி லெவல் தான் 12,882 சொன்னோமா. இன்றைக்கி வந்திருக்க லெவலை பாருங்கள். ஃபிப்னாசி லெவல் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத. 12,882 அப்படிங்கிற ஃபிப்னாசி லெவலில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இதுதான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு 120 புள்ளிகள் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 13,000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் அகைன் அதற்கு மேலே வந்துச்சுன்னா நல்ல ஒரு ரேலி வரும். அது ஒரு 250 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 13,260 வரைக்கும். சரிங்களா, சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டே லோ 12,787 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,744. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா
இந்த லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 12,788. அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் வந்துடும் 12,696. அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த சேனல் பேட்டர்னையும் பிரேக் அவுட் ஆகும். அது எது வரைக்கும் வரும்னா 12,600 அப்படிங்கிற இந்த டபுள் பாட்டத்தோட சென்டர் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இது வந்து மிட் கேப்கான லெவல்ஸு. ஓகே, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, டெக்னிக்கலை கரெக்டாக அனலைஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணுறது, மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கணும். யாரோட உதவியும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. மார்ஜின் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 2x3x4 5 வரைக்கும் கூட மார்ஜின்லாம் தருவாங்க. ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு 1 ஹவர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரோக்கரேஜும் ரொம்ப லோவாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 3 மந்த்து பேப்பர் ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்ஷன் வந்து ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது அனைத்துமே அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே முற்றிலும் என்னோட வியூ தான், சரிங்களா? நீங்களும் ப்ராப்பராக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸு. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் அதுக்கு வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.